ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த பொடியை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பாடு வந்து நம்ம ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கட்டி பசங்களுக்கு கொடுத்து விட்டுறலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருளுங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இப்போ இந்த பொடி வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. நம்ம வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கருவேப்பிலை தான் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் எப்படியுமே காஞ்சி போயிடும். அதை வந்து நம்ம ஒரு தட்டில் டெய்லியுமே சேமித்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலே போதும். இந்த கருவேப்பிலை வந்து நல்லாவே நிழலில் காஞ்சிடுங்க. காஞ்சதுக்கு பிறகு வானலில் போட்டு லைட்டாக வறுத்துடணும். சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா முருகலாக வறுபட்டு வந்துடுங்க. அது மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் பசங்களுக்கு டிஃபன் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸி, உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்துங்க. இந்த கருவேப்பிலையை நம்ம வீணாக்காமல் இந்த மாதிரி பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு காலையில் ஏந்திரிச்சு வேலை செய்யறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சிலேயே நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஜலிச்செலாம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. நீங்கள் வறுத்துட்டிங்க அப்படின்னாலே இந்தளவுக்கு நம்மளுக்கு நைஸாக பவுட்ரு அளவுக்கு ஆகிடும். பாருங்கள், நல்லாவே பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ 2 பேட்சாக நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு பாட்டிலில் நம்மளுக்கு காற்று போகாமல் நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா நைஸாகவே இருக்குது. வாசனையும் அந்தளவுக்கு இருக்குங்க. கருவேப்பிலை பொடி அவ்வளோ வாசனையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்து. இதை வந்து டேஸ்டியாக ரொம்பவும் சாப்பிட்ற அளவுக்கு எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கேன். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கடுகு, உளுந்து சேர்த்துக்குங்க. கடலப்பருப்பு கொஞ்சம். நீங்கள் அரிசி வந்து எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு பொருள்களை வந்து அதிகப்படுத்திக்குங்க. இப்போ நான் வந்து 2 பசங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ காய்ந்த மிளகாய் காரத்துக்கு போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. கடலப்பருப்பில் நல்லா வந்து செவந்து வரணும். இது கூடவே கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது கருவேப்பிலை சாதம் வந்து சாப்பிட அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணியாக இருந்ததுன்னா கொதிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ புளி தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போயிடுங்க. ஒரு 3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு புளி வந்து நல்லாவே கொதிச்சிடும். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புளி காய்ச்சல் நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கு பிறகு கருவேப்பிலை பொடி வந்து நம்ம சாதம் எவ்வளோ சேர்க்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 லஞ்ச் பாக்ஸுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி போட்டுக்கிறேன். இந்த அளவில் போட்டிங்கன்னா போதுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ சிம்லேயே வச்சுக்கோங்க. கருவேப்பிலை பொடி சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து ரொம்ப ஹையில் இருந்துச்சு அப்படின்னாக்கா கருகிடுங்க. அதனால் லோ சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ சாதம் வந்து வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம். அந்த சாதத்தை அதில் கொட்டி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. நம்ம வந்து புளி அதில் சேர்த்துருக்கோம். இப்போ கருவேப்பிலை பொடியும் அதில் இருக்குதுங்களா, அதனால் சாப்பிட்றதுக்கு அந்த கருவேப்பிலை வாசனையோட அந்த புளிப்பு தன்மையோட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. புளி வந்து நம்ம சாதத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சிலருக்கு புளிப்பு நிறையா பிடிக்கும், ஒரு சிலருக்கு புளிப்பு வந்து சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி சாப்பிட்றவங்க புளியை வந்து கொஞ்சம் கூட்டியோ இல்லை குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அந்த வேர்க்கடலையோடு அந்த சாதத்தை சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த கருவேப்பிலை பொடியை வந்து நீங்கள் வீணாக்காத வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலையை அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து ரெடி பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விட்டுறலாங்க. இந்த பொடியாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கூட வெளியிலேருந்து வேலை பார்க்குற பசங்களுக்கு இந்த பொடி வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முடி வந்து ரொம்ப அதிகமாக கொட்டுது, நிறைய தன்மையும் அதிகமாக இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த கருவேப்பிலை பொடியை வந்து நுணுக்கி கொடுத்துருங்க. அவங்க வந்து ரைஸ் வடித்து கூட இந்த மாதிரி கிண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க வேலைக்கு போகிற பசங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.